கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இது தாங்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம். யாக்கோபு கூட வெறும் தடியோட தனது தாய்மாமனாகிய லாபானிடத்தில் பெண் எடுக்கும்படியாக சென்றான். ஆனால் அந்த நேரத்தில் யாக்கோபு படுத்திருக்கும்போது தேவன் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அதில் வானத்திலிருந்து ஒரு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் அது மேலே வானத்தில் அந்த ஏணியின் நுனியில் தேவன் நின்று கொண்டவராய் அநேக ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையும் சொல்லி ஆசீர்வதிக்கார். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொல்லி. ஆனால் அந்த நிலையில் யாக்கோபுக்கு கையில் ஒன்றுமே கிடையாது, வெறும் கைத்தடி மட்டும்தான் வைத்திருந்தான். ஆனால் வரும்போது கர்த்தர் இரு பரிவாரத்தோடு திரும்பி வர செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாது இருக்கலாம். வறுமையின் நுனியில் உச்சத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னது தாங்க. கர்த்தர் உங்கள் வெகு சீக்கிரத்தில் உங்கள் நிலைமையை மாற்றி நீங்கள் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புமடையாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. செருப்பு தொழிலாளி அவருடைய மகன் ஆபிரகாம் லிங்கன் தான் அமெரிக்க அதிபதியாக இருந்தார். ஆமாங்க, ஜெபத்தில் தான் எல்லா காரியத்தையும் ஆபிரகாம் லிங்கன் அந்த அதிபருங்கிற பதவியை பெற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை, நீங்கள் காத்து கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சரியான வேலை இல்லாது இருக்கலாம், அல்லது வருமானம் இல்லாது இருக்கலாம், வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னது தான். கர்த்தர் உங்களை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்ப செய்வார். கர்த்தர் தாம் என்ற வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.